வரிகள் தந்த பாடலாசிரியர் ரஜினிக்கும் விஜய்க்கும் பாடல் தந்தவர் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மண்ணின் காதல், பாசம், கலை, வீரம் ஆகிய கலாச்சார உணர்வுகளை திரையில் விதைத்து தமிழ் சினிமாவை கைப்பிடித்து கொண்டு வந்து மனம் மாறாமல் இன்றைய சமுதாயத்துடன் ஒப்படைத்திருக்கும் ஒப்பற்ற இயக்குனர் ஜாம்பவான்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் எனது மரியாதை கலைந்த வணக்கங்கள். குற்றம் தவிர இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் ஒரு கானா பாடல், அந்த திருவிழா சாங் பார்த்துருப்பீங்க. அது ப்ரொடியூசர் சார் பாண்டுரங்கன் சார் அவரே எழுதினார். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்கு. ஸ்டுடியோவில் ஸ்ரீகாந்த் அண்ணன் ரெக்கார்டிங் இருக்கும்போதே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போதே சரியான டான்ஸ் இந்த பக்கம் அவர் ஆடிட்டுருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர வைபான ஒரு சாங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மீதி 4 பாடல்கள், அதில் அம்மா சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டூயட்டு, ஒரு ஐட்டம் சாங், அந்த மாதிரி ஒரு 4 பாடல்கள் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இந்த படத்தில் சொன்ன மாதிரி இப்போது காலகட்டத்தில் பாடலாசிரியர்களுக்கு சம்பளம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான வேலையாக இருக்குது. ஆனால் எனக்கு பாடல் எழுதி முடிக்க பேமெண்ட்டை சொன்ன மாதிரி செட்டில் பண்ணார் ப்ரொடியூசர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அவர் பேமெண்ட் டான்னு கொடுத்துருவார். ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி. பாடல் இந்த சூழல் இதுதான் வேணும், இப்படி தான் பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்தது பெரிய ஒரு ஏரியாக்குள்ளே போவேன். கரெக்டாக ஏரியாவை சுருக்கி எனக்கு இதுக்குள்ளே தான் பாடல் இருக்கணுன்றது சூழலை அழகாக சொல்லிட்டார். ஸோ அதனால் ஸ்ரீகாந்த் அண்ணன் கூட ஸ்ரீகாந்த் அண்ணன் டியூனாக எல்லா டியூனுமே தெறிக்க விட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு லஞ்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருவார். பாட்டு முடிகிறதே தெரியாது, டக்குன்னு எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அண்ணன் இதுக்கு போனால் சாப்பிடாமல் போயிடலாம். ஏன்னா அவர் உடனே பாட்டு முடிஞ்ச உடனே எங்கேயாவது கூப்பிட்டு போய் ட்ரீட் வைப்பார். ஸோ அப்படி ஒரு அன்பு பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார் அண்ணன், அந்த மாதிரி. ஸோ ரெக்கார்டிங்லேயும் சரி, இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எல்லா பாடமும் சரி வெற்றிம்பாரு. சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாட்டு முடிஞ்சிடும், வெற்றி ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் தேவா சார் பாடியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பிரபலமான சிங்கர்கள் பாடியிருக்காங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. குற்றம் தவிர் அப்படின்றது அழகான ஒரு டைட்டில். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அழகான தமிழில் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. படம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாருமே எதிர்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி படம் பேசியிருக்கு. அந்த படம் வரும்போது இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்கன்றது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக அவங்கவுங்க கேரக்டரை தாங்கி நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ சார், ஹீரோயின் மேடம் 2 பேரும் அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வினோதினி மேடம் அவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு லைன். நான் இப்போ கொஞ்சம் படத்தை பார்த்தேன். அண்டு கொஞ்சம் டைரக்டர் சார் கூட கொஞ்சம் டைலாக்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பங்கெடுத்துருக்கிறதுல. இந்த படத்தில் எனக்கும் ஒரு அழகான வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.